ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு கருத்துள்ள அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அது ஸ்டோரி கிடையாது, உண்மையாக பல குடும்பங்களில் நடக்கிற விஷயம். அப்பா மேலே யாரெல்லாம் அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான இந்த ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ரொம்ப அன்பான ஒரு குடும்பம் வாழ்ந்து வர்றாங்க. அந்த கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே கிராமம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே செல்வ செழிப்போடு இருக்கும். அதாவது மழை அடிக்கடி பெய்யும், எல்லார் வீட்லேயுமே நிறைய ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்க்குறாங்க. ரெண்டாவது எல்லார் வீட்லேயும் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த குடும்பத்துலேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பேர் பார்வதி, அந்த அப்பா பேர் சுப்பிரமணியன், பையன் பேர் அழகேசன். இப்படி அழகான குடும்பம். அப்போது அவங்க அம்மா அப்பா ரொம்பவே ஆசைப்படுறாங்க, நம்ம பிள்ளைய படிக்க வச்சு ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே, பேரண்ட்ஸ் ஆகிய எல்லாருக்குமே தங்களுடைய குழந்தைகளை உயர்ந்த நிலையில் பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஆசை தான் இவங்களும் படுறாங்க. அப்போ அழகேசனே அழகாக படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப பொறுப்பாக சமத்தா நல்லாவே படித்து பெரிய ஆளாக ஆகிடுறான். அப்போ அந்த பையனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது, பெரிய போஸ்டிங்கு. அப்படியே பூரிச்சு போகிறாங்க இந்த சுப்பிரமணியனும் பார்வதிங்க. நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமமே கொண்டாடுது அதை. அதாவது அந்த கிராமத்தில் எல்லாருமே குழந்தைகளே படிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த குடும்பம் மேலே ரொம்பவே ஒரு பாசமாக, ஏன்னா இவங்க ஒரு நல்ல ஃபேமிலி, யார் வீட்டு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நின்று தீர்த்து வைக்கிறவங்க. அதனால் இவங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு வேலை கிடச்சது இந்த குழந்தைனால இந்த கிராமத்துக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் டெய்லி வேலைக்கு போயிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தை கொண்டு அம்மாக்கிட்ட கொடுக்குறான். அம்மா இந்தாங்கம்மா என்னுடைய முதல் மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா இதை கொண்டு போய் அப்பாக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன், இந்தாங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணது அப்பா தான் உன்னை அப்படி படிக்க வச்சு ஒரு உயர்ந்த பதவியில் வச்சு பார்க்கணுன்னு ரொம்பவே, என்னையை விட அவர் தான் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதனால் இதை நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா நீங்கள் பிடிங்க, உங்கள்கிட்ட தர்றேன், நீங்கள் கொண்டு போய் அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த அம்மா சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க. என்ன நீ சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப எங்கிட்டே கொடுக்குற, அப்பா கிட்டே கொண்டு கொடுன்னு சொன்னேன், கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே அந்த பையன் அந்த அடி வாங்கின கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே சொல்கிறான், இல்லைம்மா நான் இத்தனை வருஷமும், நான் சின்ன பிள்ளையிலேருந்து இத்தனை வயசு நான் அப்பா கிட்டே பணம் வாங்கியிருக்கேன். அப்போ நான் பணம் வாங்கும்போது என் கை கீழேயும் அப்பா கை மேலேயும் இருக்கும். இன்றைக்கி நான் கொண்டு போய் இந்த சம்பளத்தை கொடுத்தேன் அப்படின்னா அப்பா கை கீழேயும் என் கை மேலேயும் போகும். அதை நான் விரும்பலை, அது சரியில்லை. எப்பயுமே இந்த குடும்பத்தில் அப்பா கை தான் மேலே இருக்கணும், நம்மெல்லாம் அதுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறான். இதை அவங்க அப்பா பின்னாடி நின்று கேட்டுக்கணுன்னுட்டு அப்படியே கண்ணில் அப்படியே தரன்னு தண்ணீர் வருது. அப்படியே ஓடி பையனை கட்டி பிடிச்சி அப்படி சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடுறாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கும் தெரியுது, நம்ம தான் புரியாமல் நம்ம பையனை அடிச்சிட்டோம், நம்ம பையன் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க. இது மாதிரி ஒரு குடும்பத்துலேயுமே இருந்தால் இன்றைக்கி எந்த குடும்பத்துலேயுமே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க தங்களுடைய குழந்தைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சு இத்தனை தியாகங்கள் பண்ணுற நம்மளுடைய தாய் தகப்பனை நாம் பெரிய ஆளாக சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்கள மதிக்காமல் இருக்கிறதோ இல்லை அவங்கள வெளியில் அனுப்புகிறதோ இதெல்லாம் சரியில்லை இல்லையா? இன்றைக்கி நிறைய குடும்பங்கள்னு பார்த்திங்கன்னாக்கா
பேரண்ட்ஸை வந்து கொண்டாடுறாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி தவறுதலாக பண்ணுறாங்க. அவங்களும் கண்டிப்பாக மாறுவார்கள், மாற வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷந்தாங்க. ஏன்னா பெற்றவங்களை மதித்தோம் அப்படின்னாக்க, அதாவது கடவுளை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற தெய்வம், நம்ம கண் முன்னாடி நடமாடுகின்ற தெய்வம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பெற்றோர்கள் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.